கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கைமூடி மறைவதில்லை. அவ்வளோதான். கண்ணாடி இதயமில்லை. இதில் எதுவும் ஒன்றுமே இடமே இல்லைங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு புரியல, பட் ஃபைனலி அந்த விஷுவலோட பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் எக்ஸாக்ட்டா இட் ஜஸ்ட் ஐ திங்க் இட் ரியலி வர்க்ஸ். எல்லாருக்கும் சாங் போச்சு. எக்ஸாக்ட்லி சிச்சுவேஷனல் சாங் அது. அண்ட் பயங்கர பவர்ஃபுல் லிரிக் வேற அதுக்கு. அது சரணம் இன்னும் கண்டிப்பா. காட்டிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை, தூரத்தில் எரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை, மின்னலின் ஒளியை பிடிக்க விண்மீனி பூச்சிக்கு தெரியவில்லை, சொந்தமடி வேதனைகள் எனக்கு சொந்தமடி, அலக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கைமூடி மறைவதில்லை. எப்படியோ எப்படி அதுதான் காதலர்களுக்காக சில பாடல்கள், அது அந்த காலத்தில் டேமேஜ் ஆனவங்களுக்காக சில பாடல்கள் இல்லை அதுக்காகவே அது ஒரு சில ஹீரோஸு, அதாவது அதுக்காக மோகன் சார் இருக்கார், அவருடைய பாட்டு ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டில். அந்த படம் அவர் செக்மெண்ட் எடுத்தாலே அவர் லவ் தோற்று போகிறது ஏதோ சம்திங் சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு, படம் 200 நாள் 300 நாள், இந்த மாதிரி ஒரு அந்த இதில் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் பாடிக்கிட்டு இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற பேர் வருது ரொம்ப கஷ்டம். மோகன் சாருடைய செக்மெண்ட் சொல்லும்போது ஒரு பாட்டு எதை நீங்கள் கூட்டத்திலே கோயில் புறா. ஆமாம், ரொம்ப பிடிச்ச பாட்டு. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மன தந்தி அடிக்கிது, குமரி பொண்ண பார்க்கையிலே ஓடி மின்னல் அடிக்கிது, கூட்டத்திலே கோயில் புறா யாரு இங்க தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா யாரு இங்க தேடுதம்மா. எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு அதில் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடு, அந்த பாடிட்டு பப்ளிக்கு நல்ல ரீச் ஆகாத பாடல்கள் எல்லாம் சிலது இருக்குன்னு, அதில் ஒரு சாங்கு, ஓ ஜனனி என் ஸ்வரம் நீ, மேகம் தேடும் வானம் மதையாக தார வேடும், காலம் ஆடும் தோறும் உன்னை தாரறி வேண்டும், ஓ ஜனனி எல் ஸ்வரம் நீ. யார் காம்போசிஷன்? ராஜேஷ் சார். ஓ ஜனனி சூப்பர் சாங். ஏதோ சொந்தங்கள் தேடினோ, ஏதோ பந்தத்தில் வாழ்கிறோ, மானே வாழ்க நலமுடன், ஓ ஜனனி ஸ்வரம் நீ, ஓ ஜனனி. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். ஸோ இது மாதிரி செமி கிளாசிக்கல்ஸ் ஏதாவது பாடிருக்கீங்களா நீங்கள்? ராகம் பேஸ்ட் பாடிருக்கேன். இது பாடிருக்கேன் வித்யாசாகர் சார் கிட்ட. கண்டேன் 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 காதலை, கொண்டேன் 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 ஆவலை, பட்டின் சுகம் வெல்லும் விரல், மெட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டி தொடர் நிற்கும் அவள் எதிரே எதிரே, பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை கனை பண்ணை விட போதை தரும் காதல் வர அறிந்தேன் 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 கமதனி சரி சரி வரும். அந்த ராகம் பேஸ்ட் வசந்தா பேஸ்ட் எக்ஸாக்டா தெரியல, பட்
ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணார். ஓ ஐயோ. ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் நிறைய பாடிருக்கீங்க. கச்சேரிக்காகவே பாடி நிறைய பேர் பாடிட்டுருக்காங்க. கஜனியில் ஒரு சாங்கு, அது 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 இல்லாத மாதிரி, அது இல்லாமல் கச்சேரி இல்லை. அது இல்லை. ஆமாம், ஒரு மாலை. ஒரு மாலை. ஆமாம், இன்ஃபேக்ட் ஒரு மாலை அதை ரெக்கார்ட் பண்ண அதே டைமில் தான் வந்துட்டு ஒரு 3-4 நாள் முன்னாடி, அதுக்கு அந்த ரெக்கார்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஹாரிஸ் அவருக்கே வந்துட்டு தொட்டி ஜெயான்ற படத்தில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி, ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாதே, எனதருகில் நீ இருந்தால் தலை கால் புரியாதே, நிஜம் தானே கேளடி நினைவெல்லாம் நீயடி, நடமாடும் பூச்செடி நீ என்னை பாரடி. அது பண்ணோம், இது பண்ணோம். ஓஹோ, சேம் சுச்சுவேஷனுக்கு 2 பாட்டு. இல்லை இல்லை, இது வேற படம், அது வேற படம். அச்சா, ஒரு 3 days முன்னாடி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாலை ரெக்கார்ட் பண்ணி நாங்கெல்லாம் வி தாட் இந்த பாட்டு, இப்போ நான் பாடின பாட்டு வந்து பயங்கர பாப்புலர் ஆகும் ஒரு மாலை விட. கடைசியில் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி சில பாட்டுக்குன்னு சில ஒரு டெஸ்டினின்னு இருக்கு இல்லையா? அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே, சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே, அவள் அள்ளி விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள், இதழோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டே நின்றேன், அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரை நிமிடம், ஈர்க்கும் விசாயை அவளிடம் கண்டேனே கண்டேனே கண்டேனே, ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. இது ஒரு எக்ஸ்ட்ரானரி சாங்கு, பட் ரொம்ப லென்த்தி பல்லவி. ஆமாம், ஆனால் இது அழகான லைன் இருந்தாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அதுதான் charm of it. எத்தனையோ சாங்ஸ் கேட்டோம். சில பாட்டெல்லாம் நானே அதோட முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். அது நெக்ஸ்ட் இன்னும் எங்கே போனாலும் அழகு. கம்போசர் செஞ்ச அழகு, லிரிக் வேல்யூஸ், பான ஸ்டைல், கார்த்திக் முத்திரை இது ஸ்பெஷல். கார்த்திக் அப்படின்ற இது, அதுதான் கார்த்திக் தான் பாடினாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சில சாங்ஸ். இது உங்களுடைய முத்திரை பாட்டு. இது சரணம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஹாரிஸ் அவருக்கும் நான் ஐ ஓ டு ஹிம். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக நல்ல பாடல்கள் கொடுத்துட்டு வராரு. ஐ திங்க் இது மூலமாக ஐட் லைக் டு தேங்க். கார்த்திக், மேடை கச்சேரி அப்ராடில், லோக்கலில் எங்கே பாடினீங்க? லோக்கல் இங்கே நம்ம நிறைய பண்ணோம் ஆக்சுவலி. பட் ஃபர்ஸ்ட் அப்ராட்னா எனக்கு கொலம்போவில் போயிட்டு ஒரு கச்சேரி பண்ணேன், சுகததாசா ஸ்டேடியமில். ஃபஸ்ட்டு கோயின்சிடன்ஸ்பா, நீங்களும் ஃபஸ்ட்டு 2 பாட்டு, அதாவது சொல்ல துடிக்குது மனசு ஃபஸ்ட்டு சாங் பாடினேன். பட் ரிலீஸ் ஆனது வந்து பூவிழி வாசல். அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க போக சொன்னே, யார் வீட்டு தோட்டத்துக்கு யார் இங்கே காவல்கார, ஊராரின் தோட்டத்துக்கு யார் இங்கே காவல்கார, யார் வீட்டு தோட்டம்னு தெரியுமா, இங்கே யாராரு பாடுறதுன்னு புரியுமா, அட அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க போக சொன்னே. இது டைட்டில்ஸில் ஓடும். ஓகே, நான் இதுக்காகவே 2 வாட்டி போனால் பாதி பாட்டு முடிஞ்சுது. ஒவ்வொரு ஏவிஎம்ஜி ரெக்கார்டிங்கு அங்கே அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணுவேன் சக்கரவர்த்தி சார்கிட்ட. ஏவிஎம் ராஜேஸ்வரன் ரிலீஸ் ஆச்சு படம். சரி, ஃபஸ்ட்டு சாங்கு தியேட்டரில் பார்க்கணும். அது வரைக்கும் நிறைய தெலுங்கு ட்ராக் பாடிட்டு உனக்கு தான்ப்பா கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரியவங்க மிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, படத்தில் இருக்காது. அதை ஃபெடப்பாயிட்டேன். சாரி, ஏதாவது ஃபஸ்ட்டு டைம் ராஜேஷ் சார்கிட்ட ட்ராக்ஸ் பாடி லேடிஸ் ஸ்டைல்னு அப்ரூவ் ஆச்சு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு.
ரிலீஸ் ஆச்சு. புது அறிமுகம் நாகூர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்காக போவேன், டைட்டில்ஸ் என் பேர் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 4வது வாட்டி தான் அப்படியே உள்ளே போயிட்டு ஜனங்கள் உள்ள அப்படி 16 ரூபா சந்தோஷமே மறக்க முடியாதுல்ல. ஃபஸ்ட் அவார்டு எப்போ வாங்கினீங்க? ஃபர்ஸ்ட் பெரிய அவார்ட்னா, சிக்னிஃபிகண்ட் அவார்ட்னா எனக்கு இது கிடச்சிது, ஒரு மாலைக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடச்சிது ஃபஸ்ட்டு லைஃப்பில். அதுக்கு முன்னாடி அவார்ட்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் அவார்ட் சொல்லிட்டு மலேசியாவில் கொடுத்தாங்க. அது 2 வருஷம் கொடுத்தாங்க எனக்கு. 2 வருஷம் நடந்தது, 2 இயர்ஸ் கிடச்சிது. அது 2003 ஒரு ஊரில் காக்கா காக்கா படத்தில் இருந்து. வெரி குட். அப்புறம் 2004க்கு ஒன்று கிடச்சிது, எந்த பாட்டு ஞாபகம் இல்லை. 2005க்கு ஃபிலிம்ஃபேர். அப்புறம் 2006, 2007, 2008 திருப்பி 2 ஃபிலிம்ஃபேர் கிடச்சிருக்கு, 2 தெலுங்குக்கு. ஸோ இட்ஸ் பீன் குட். தமிழில் பாடின பாட்டு அப்படியே ஹிந்தியில் பாடின ஃபஸ்ட்டு சாங் எதுவாக இருக்கும்? 2 பாட்டு இருக்குது. அதாவது இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அலைப்பாயுது செப்டம்பர் மாதம், அதோட ஹிந்தியில் நான் பாடினேன். தமிழில் சங்கர் அவர் பாடினார், சங்கர் மகாதேவன். ஹிந்தியில் நான் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் வித் ஆஷா போன்ஸ்லே மேம். வாவ், இவ்வளோ பெரிய விஷயம். இதே மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸ்டுடியோவில். உள்ளே போய் கதவு திறந்து ஸ்டுடியோ உள்ளே போய் பார்த்தா குல்சார் சாப் இருக்காரு அண்ட் மேம் பாடிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே பார்த்துட்டு சரி நான் ஏதோ அங்கே ஃபர்னிச்சரை தள்ளி வைக்கிறாங்க நினச்சேன். பார்த்தா இல்லை வெயிட் பண்ணுன்னு சொல்லி, நீ தான் பாடுற, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க பாடி முடிச்சுட்டு வந்துட்டு என்னை உள்ளே போய் பாடு அப்படின்னாங்க. ஜஸ்ட் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஹிந்தியில் பாடல நான். ஆமாம் மேடம் இருந்தாங்க. ஸோ நான் ஒரு பல்லவி ஃபுல்லாக பாடி முடிச்ச உடனே சொன்னாங்க, உன் ஹிந்திலாம் நல்லா இருக்கு, உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி பிளஸிங் வாங்கினீங்க. ஓ கண்டிப்பாக, டெஃபினெட்லி. அந்த பல்லவி கொஞ்சம் ஓகே. चोरी पे चोरी कथेगी चुटकी चुने की बोरी झूठी जहान की आफत है जान की एक डकैती और सीना जोरी तौबा 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 यार मेरी तौबा 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 ये तो नहीं होगा. பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் இன்னொரு சாங், அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஒன்னா இப்போ ரீசெண்டாக கஜினியில் ஆமிர் கான் அவருக்கு பாடினது தான், ஒரு மாலையோட ஹிந்தி வெர்ஷன். பேகா மே பேகா वो बहकी हवा सी आए एक ही नजर में सब मंजिल मंजिल पाए हटके अलग सी थी वो बिल्कुल जुदा सी ना ही अदाए ना कोई अंगड़ा. அப்படி போவோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ஹிந்தி சாங் பாடி யாராவது ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணி இந்த சாங் ரொம்ப நிறைய பேர் எனக்கு. அதுவும் இல்லாமல் இப்போது அதோட நல்ல விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் இப்போ பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஐ ரெக்கார்ட் அபவுட் ஒரு 5 to 10 songs. வெரி குட். எல்லாம் அண்டர் ப்ரொடக்ஷன். ஸோ நான் அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோட தான் நம்ம சவுத் இண்டியன்ஸ் மேலே எவ்வளோ மரியாதை அவங்களுக்கு இருக்குன்றது தெரியுது. ஸோ நைஸ். அண்ட் ரொம்ப நம்ம ராஜா சாராக இருக்கட்டும், இல்லை ரஹ்மான் சார் இருக்கட்டும், இல்லை எனி மியூசிஷியன், எனி டெக்னீஷியன் ஃப்ரம் சவுத் இந்தியானாலே அவங்க பயங்கரம் இங்கே வச்சுருக்காங்க. ஆமாம், இட் இஸ் ஸோ நைஸ். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும், அங்கே போய் போனால் தான் தெரியுது. அப்படியே தெலுங்கு ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் பாடிருக்கீங்க. அதில் மறக்க முடியாத பாடல்கள் என்னென்ன? நிறைய இருக்குது. எனக்கு ஃபிலிம்ஃபேர் வாங்கி கொடுத்த பாட்டு மிக்கி அவர் கம்போஸ் பண்ணது ஒரு பாட்டு, மிக்கி மேயர். ஆமாம். పాదమెటు పోతున్నా పయనమెందాకైనా అడుగు తడబడుతున్నా తోడురానా చిన్ని ఎడబాటైనా కంట తడి పెడుతున్నా గుండె ప్రతిలయలోనా నేను లేనా ఒంటరైనా ఓటమైనా వెంట నడిచే నీడ నీవే ఓ మై ఫ్రెండ్ తడి కన్నులనే తుడిచిన నేస్తమా ఓ మై ఫ్రెండ్ ఒడిదుడుకులలో నిలిచిన స్నేహమా. நல்ல காம்போசிஷன், சிம்பிளான காம்போசிஷன். இஸ் ஃப்ரம் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் ஹைதராபாத். பட் அவர் ஏதோ 4th grade 5th grade ஆமாம் ஆமாம் பட் ஐ திங்க் வயலின் படிச்சிருக்காரு, கிளாசிக்கல் வயலின் சம்திங். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கம்போசிஷன். அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர்
ஃபாஸ்ட் நம்பர்ஸில் எல்லா கச்சேரியில் பாடக்கூடிய பாடல்கள் நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று நான் சொல்கிறேன். எது? పోకిరి యూజువల్లీ అది చూడద్దంటున్నా చూస్తూనే ఉంటా, నా కోసం ఇంత చెప్పావనుకుంటా, వద్దకంటున్నా వద్దనంటా, వచ్చేవా 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 నిన్ను పిలవాలా, వచ్చేవా వచ్చేవా వచ్చేవా, సరియో 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 రావాలేలా, గరియో 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 నాకే ఇల్లాలేలా. அதே கச்சேரி செக்மெண்ட்லேயே கிக்கில் ஒரு ஸ்பாட்டு இருக்கணும் தெலுங்கு. కన్నెత్తి చూడకే కన్నెత్తి చూడకే కన్యామణి పన్నెత్తి చెప్పకే, ఏ మాటని నేనంటే కొద్దిగా ఇదుందని నాకు కూడా తెలుసు నిగానే, అందుకే అందుకే అంత సులువుగా భామా ఆటవో వేటవో అంత తెలియని ప్రేమ. I don't want love, nadi nadi nado, da na na, nadi nadi nado, da na na, nadi nadi nado. பயங்கர ஹிட் இந்த சாங்கு. இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன கார்த்திக், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேர் கார்த்திக் அண்ணன் ஒன்று ஹைதராபாதா அவரது இல்லாட்டி விஜயவாடா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ப்ரனவுன்சேஷன் ஓகே ஓகே, அது பெரிய லக்கு. சில பேருக்கு தான் அமையும். தன்னுடைய லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ப்ரனவுன்சேஷன் சில பேருக்கு கிடைக்கும். அது ஓகே, யாரோ தெலுங்கு பையன் தான் பாடிட்டுருக்காங்க அப்படின்னுவாங்க. ஓகே, தே டோன்ட் நோ யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடுன்றது யாருக்கும் தெரியாது. அப்படியே மூடி இல்லை இல்லை, அவ்வளவு கிளியராக ப்ரனவுன்சேஷன் அவ்வளவு நல்லா இருக்கு. கார்த்திக் அப்படியே கன்னடா, நீங்கள் ಕನ್ನಡಾಲ ஒரு பாட்டு இருக்கு. ಪತ್ರ ಬರೆಯಲಾ ಇಲ್ಲ ಚಿತ್ರ ಬಿಡಿಸಲಾ, ಹೇಳಿ ಹೇಳಲಿ ನನ್ನ ಎದೆಯ ತಳಮಳ, ಮಾತು ಮಾಡಲಾ ಇಲ್ಲ ಹಾಡು ಹಾಡಲ, ಏನ ನನ್ನ ಎದೆಯ ತಳಮಳ. அப்படியே தெலுங்கு கன்னடாவில் ஒரு சாங் இருந்தது, அது தெலுங்கு வெர்ஷன் நீங்கள் பாடினீங்க. ఎదుట నిలిచింది చూడు జలతారు వెన్నెలేమో, ఎదను తడిపింది నేడు చినుకంటి చిన్నదేమో, మరిచిపోయా మాయలో ప్రాణమంత మీటుతుంటే, వాన వీణలా ఎదుట నిలిచింది చూడు. மலையாளத்தில் பெரிய ஹிட்டு, கன்னடாவில் ಮುಂಗಾರು ಮಳೆ, ಮುಂಗಾರು மழை. தெலுங்குலேயும் பயங்கர ஹிட்டு படம். அது சரணம் வேற, కన్నడ చరణం అది எனக்கு தெரியல. ఓకే, నిజం లాంటి స్వప్నం ఎలా పట్టి ఆపాలి, కలే అయితే ఆ నిజం ఎలా తట్టుకోవాలి, అవునో కాదో అడగకుంది నా మౌనం, చెలివో శిలవో తెలియకుంది నీ రూపం, వరం లాంటి శాపమేదో జన్మ ఖైదులా ఎదుట నిలిచింది చూడు. அதாவது ரொமான்டிக் எக்ஸ்ட்ரானரி சாங். இது வந்து கமலாக்கர் சார் அவர் தான் பண்ணார். ஆமாம், இது லிட்டரலி அவர் என்ன சொன்னார் அப்படியே காப்பி அடிச்சது அது. ஏன்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார்ல எக்ஸ்பிரஷன், அண்ட் இஸ் வெரி பர்டிகுலர். எங்கே மூச்சு எடுக்கணும், எங்கே ஸ்வெல், எங்கே அந்த மாதிரி, எங்கே விப்ராட்டோ வேணும் அந்த மாதிரி. பிகாஸ் ஃப்ளூட்டிஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்ஷன்
பார்க்க வேண்டியது இருக்கும் ஃப்ளூட்டு. ம். அதனால் அந்த ஹேபிட்டில். அப்படி மலையாளத்தில் மலையாளமில் வந்து இப்போ ஒன்று பண்ணியிருக்க விச் இஸ் வெரி பாப்புலர், நீலத்தாமரை அப்படின்னு ஒரு படம், வித்யாசாகர் சார் மியூசிக்கில். நீலத்தாமரை புண்ணியம் சூடியும் ധന്യമാം തപസ്സിൽ നീലത്താമരേ ഓളം നീട്ടി നീ ധ്യാനമാം സരസിൽ ആവണി നാളിൽ ഞാൻ കണിയേകും വെൺ സൂര്യ നഗലെ താനനന നിന്നിയുണരൂ ചാരുതേ அப்படி போகும். எக்ஸ்ட்ரானரி கம்போசிஷன். மலையாளம்னாலே ஒரு தனி மெலடி வந்துடும். ஆமாம், அவங்க வேற ஜோனில் இருப்பாங்க அப்படி. ஆமாம் இல்லை, அதில் உங்களுக்கு பிடிச்ச மற்ற சிங்கர்ஸுடைய பாட்டு ஏதாவது இருக்கா மலையாளம்? ஒரு களியாட்டம்னு ஒரு படம். நான் ஒரு 96 கேரளா சும்மா அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு 10 நாள் தங்கினேன். அப்போது ரோட்டில் பொறிச்சு ரேடியோவில் கேட்டு கேசட் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. എന്നോടെന്ത് നീ പിണക്കം ഇന്നുമെന്തിനാണെന്നോട് പരിഭവം ഒരുപാടു നാളായി കാത്തിരുന്നു നീ ഒരു നോക്കു കാണാൻ വന്നില്ല ചന്ദനത്തെന്നലും പൂനിലാവും എൻ്റെ കരളിൻ്റെ നൊമ്പരം ചൊല്ലിയില്ലേ എന്നോടെന്ത് നീ പിണക്കം ഇന്നുമെന്തിനാണെന്നോട് പരിഭവം. ஸ்டானர் யார் பாடினாங்க? பாவனான்னு ஒரு சிங்கர். ஓ கிரேட், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது அதே யேசுதாஸ் சார் இது பாடிருப்பார். இது அவரோட சங்கதியெல்லாம் வருது. ஆக்சுவலி அவங்க பாடுறது சிம்பிளாக இருக்கும். இந்த இடம் നിന്റെ കരളിൻ്റെ നൊമ്പരം ചൊല്ലിയില്ലേ, அது அவரோட ட்ரேட்மார்க். ஆமாம். ஸோ ரெண்டுமே அழகாக இருக்கும். சில லாங்குவேஜஸில் அப்படியே ஆன் பண்ணிகிட்டே இருக்கும் சில பாட்டெல்லாம். எனக்கு ஒரு சாங் இருக்கு. വർണ്ണങ്ങളായി കുഞ്ഞോദയങ്ങളായി കൈവന്നു നാം അലമീത് താലലാല തരലാല താരാ അറിയാതെ ആത്മാവിൽ മധുരസയാനി വിരഹം. ഓ പ്രിയേ, அங்கதான் வருது. പ്രിയേ നിനക്കൊരു ഗാനം. யார் காம்போசிஷன்? ഓ പ്രിയേ, എൻ പ്രാണനിലുണരും ഗാനം. சாலிட் பல்லவி. கிளாஸ் பல்லவி ஜஸ்ட் டிராவல்ஸ் ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி போய் எங்கேயோ கூட்டம் எங்கேயோ எடுத்துன்னு போவோம். அதாவது டெஃபினட்டாக அந்த கம்போசிஷன் கேட்கும்போது ராஜா சார் தான் இருக்கும் அப்படின்ற அவரோட சாயல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பியூட்டி. அதே போல் கிஷோர் எனக்கு ஒரு ஓல்டு அதான் எனக்கு நிறைய பாட்டு. என் பிரச்சனை என்னென்னா முக்காபுலா கூட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஒரு 25,000 வாட்டி பாடிருக்கேன். இப்போ கூட புக் இல்லைன்னா கஷ்டம். ஓகே, புக் பார்த்தா ஒரு தைரியம். அந்த லிரிக் அத்தனை வாட்டி பாட்டு. ஆனால் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள். ஆமாம்மா, நாங்களாம் சும்மா இப்போ ஏதோ கலாட்டா பண்ணுறோம். பட் அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் கண்டிப்பாக வந்து அது நீங்கள் சங்கர் மகாதேவன் பப்ளிக் பார்க்கும்போது அது ஒரு பெரிய டானிக்காக இருக்கும் கார்த்திக். ஏன்னா சரௌண்டிங் அத்தனை பேர் என்ன செஞ்சாலும் அங்கே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா. ரைட். நம்ம தியேட்டரில் வந்து ஒரு 10 கட்டு பண்ணி பாட்டு ஃபுல்லாக பாடுறோம். ஒவ்வொரு 2 லைன்ஸ் நம்ம வசதிக்கு. கரெக்ட். மேடையில் அது முடியாது. ஃபுல் ரன் த்ரூ. ஃபுல் சாங் பாடி ஆகணும். ப்ரெஷர் அடித்தாலும் லிரிக்கு தப்பாக. அது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஒரு சிங்கருக்கு இன்ஸ்பயர் ஆகணும்னா வந்து பாலு சார் கிட்ட இருந்து ஸ்டேஜில் டிசிப்ளின், உங்ககிட்ட இருந்து இந்த ஃபன் எலிமெண்ட், இந்த எனர்ஜி, இது ரெண்டும் கிடச்சிச்சுன்னா போதும், என்ன பாடணும் சாப்பிட்டு போயிடலாம். ஆக்சுவலி எனக்கு கிஷோர்ஜி ப்ரோக்ராம்ஸ், கிஷோர் குமார் சார்து சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தேன் லைவ் ஹைதராபாத்தில் பார்த்தேன். அப்போது எனக்கு ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும். அவர்
ஸ்டேஜில் அவர் அப்படியே ராக்கிங். छू कर मेरे मन को किया तूने क्या इशारा, बदलाए मौसम लगे प्यारा जग सारा, छू कर मेरे मन को किया तूने क्या इशारा, बदलाए मौसम लगे प्यारा जग सारा, छू कर मेरे मन को किया तूने क्या इशारा. शरणों तू जो कहे जीवन भर तेरे लिए मैं गाऊं, तेरे लिए मैं गाऊं. அந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப மேடையில் பாடும்போது கூட ரொம்ப ரசித்து பாடுவார் அவர். அந்த லைவ்லினஸ் நம்ம என்ஜாய் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம டென்ஷனாக இருந்து துஜோ கஹே ஜீவன் பர் தெரலியே அப்படின்னா ஏய் இருந்துடா வந்து அவனா நீ இல்லை ரொம்ப கரெக்ட். அது சில பேர் அப்படி தான். தெலுங்கில் ஒரு ஊரில் பார்த்தேன், கண்டசாலா சார் தான் அவருடைய பாட்டு தான் பாடுவார், மற்றவங்க பாட்டெல்லாம் தொடவே மாட்டார். அவருக்கு அந்த மாதிரி கண்டசாலா சார் தான் பாட்டு. அவர் என்ன மேடையில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி கீழே போயிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கேன். தினகரா சபாஷ், அவருக்கு அவரே சுபகரா, வெரி குட். அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு. நம்ம அந்த மேடைக்கு போனால் தான் தெரியும். அதனால தான் லைவ் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கும் அது வர எனர்ஜியே வேற, அந்த டானிக்கே வேற. கண்டிப்பாக. அதாவது ஒரு 2 மணி நேரம் பாடிருப்போம், வேர்த்து ஊற்றி எல்லாம் ஒரு வழியாக இருப்போம். ஆனால் நல்லா போச்சுன்னா அவங்க கொடுக்குற அந்த எனர்ஜியிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபீல் கிளென்ஸ்ட் ஆக்சுவலி. ஒருத்தருக்கு இப்படி கை தட்டிட்டு பாடுறது பழக்கம். சுந்தராஜன் சார்னு ஒரு சிங்கர் ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். சரி இப்படி பண்ணிட்டு பாடுவார். துள்ளுவதோ இளமை தேர். அது பாலு சார் வந்து மேடையில் இப்போ பாரு அப்படின்னு போயிட்டு கை இப்படி பிடிச்சிட்டாரு. அள்ளுவதே தீ அப்படி இருந்துட்டாரு. நெக்ஸ்ட் லைன் வரமாட்டேங்குது. என்னாச்சு சார்? அப்படி பாலு கை விட்டுரு, பாலு கை விட்டுரு, பாலு மறுபடி கை விட்டாதான் ரமை அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஆகிடுவாங்க. அது அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. கார்த்திக், உங்களுடைய வெற்றிகள் நிறைய சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் அடைந்த அந்த செகண்ட்ஸ், மறக்க முடியாத செகண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சந்தோஷம் அடைந்த அந்த நேரம் 1 2 10 எத்தனை இருக்குது என் லைஃப்லனா? தேர் ஆர் அ ஃபியூ. என்னோடய ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகி நான் தேட்டரில் பார்த்தது, அபிராமி தேட்டரில் ஸ்டார் அந்த நான் சொன்ன பாட்டு முதல் தடவை பார்க்கும்போது உண்மை மறக்கவே முடியாது. டெஃபினெட்லி கண்டிப்பாக அது ஒன்று. அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ராட் ஷோ மறக்கவே முடியாது. ஆமாம். அதே மாதிரி என்னுடைய கல்யாணம், என்னோட குழந்தை பிறந்தது, கல்யாணம் மறக்க முடியாது. அரேஞ்சு மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான். பட் நாங்கள் வீட்டில் சொல்லி ஜாதகம்லாமும் பார்த்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். எப்போ டைம் கிடைச்சது காதலிக்கிறதுக்கு? நமக்கு டைம் நிறைய இருக்குது ஆக்சுவலி. எப்போ நம்ம சும்மா இல்லாத மாதிரி பில்டப் தான் விட்டுட்டு இருப்போம். எங்கே பார்த்தீங்க ஃபஸ்ட்டு? அவங்க ஆக்சுவலி டான்சர் அண்ட் ஒரு கான்சர்ட், நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேர்ந்து அவங்க வேற ஒரு ட்ரூப்பில் டான்ஸில் இருந்தாங்க. ஸோ அப்போது வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோன் ஆமாம் ஃபோனில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நாங்களே யோசிச்சோம், சரி ஃபோனை ஃப்ரெண்ட் ஜாலியாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி பண்ணிக்கலாம். அவ்வளோ கேஷுவலாக அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. சொல்லி தென் ஜாதகம் பார்த்தோன்னே அதுவும் பொருந்திருச்சுன்றதால் அது வாஸ் நோ ப்ராப்ளம். அது ஒரு பெரிய விஷயம். தேங்க் காட். ஒரு பெரிய ஹெடேக். ஆமாம்மா, லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வந்து அந்த இந்த ஒரு பாயிண்டில் இது ரெண்டும் சேரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் தாண்டிடுவோம். அதுக்கு என்ன வழி இருக்குது அது மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லாதது தேங்க் காட். கண்டிப்பாக. நெக்ஸ்ட் குழந்தை அன்பிலீவபிள். அவளுக்கு இப்போ ஷீ இஸ் 1.5. கிரேட். அண்ட் மேடம் பேர் காதம்பரி. எப்படி பொழுது எப்படி போகும் அவங்க கூட இருந்தா? எப்படியோ போயிடும். சிரிச்சுனே இருக்குமா? சிரிச்சுட்டே இருப்பா, கரெக்டாக பண்ணிட்டே இருப்பா. அண்ட்
இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கா அதெல்லாம். ஸோ வீட்டில் பாடிட்டே இருப்பீங்களா குழந்தைகிட்ட ஏதாவது சாங்கு? நான் அம்மா பாடுவாங்க. என்ன சாங் பாடுவாங்க? அவர் 2-3 பாட்டு இருக்கு, அதே வச்சு ஓவி அடிச்சுட்டு இருக்கேன். நானும் புதுசாக கற்றுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சேம் ரிப்பீட்டா? என்ன சாங்? அவர் திருப்பி கேட்பா, எனக்காவது இது 3 தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம இவ்வளோ பாட்டு பாடி அங்கே போன உடனே சைலண்ட் ஆகிடும். ஆமாம், நீ பாடு அப்படின்ற மாதிரி. என் பொண்ணையும் நான் டார்ச்சர் பண்ண விரும்பலை, திருப்பி போய் பாடு. அதில் அதிகமாக பாடுற பாட்டு என்ன வைஃப்? அவளுக்கு வந்து ஒரு இந்த பாட்டு ஒன்று இருக்கு, ஒரு தாலாட்டு பாட்டு. தாலாட்டா தெரியல. கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் அப்படி ஒன்று வரும். அது அவளுக்கு தெரியும். ஸோ கண்ணு என்ற சாங்கு. ஆமாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அவள் காதம்பரிக்கு எங்கள் அம்மா அப்பா ஒய்ஃப் நாங்களாம் சேர்ந்துருக்கோம். ஸோ பாட்டி தாத்தாவோட பெட் வேற அவ. வெரி நைஸ். பயங்கர அவங்களுக்கு ஒரு சபையே இருக்கு அவங்களுக்காக. எக்ஸாக்ட்லி. நமக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் எல்லாம் இருங்க, என் குழந்தை நான் கொஞ்ச நேரம் அப்படின்றத விட நான் கொஞ்சம் ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தேன் வீட்டில். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி அதை ஒரு கவனிப்பு. இப்போ எல்லாம் அப்படியே போயிட்டு இப்போ நாங்கள் பாட்டுன்னு அப்படியே இப்போ அவங்க ஸ்டார் ஆகிட்டாங்க. அதனால நம்மளும் கால்ச்சட்டி ஓரமாக அது ஹாப்பி மூமெண்ட்ஸ். அப்சல்யூட்லி. அப்படியே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரொம்ப சென்டிமெண்ட்டான சுச்சுவேஷன் இல்லாட்டி கொஞ்சம் சோகமானது, வருத்தம், ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல தெரில. பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம நீங்களாம் பார்த்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா எங்களால் பார்க்கவே முடியறதில்ல. அது வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா எனக்கு இப்போ நானும் ஒரு 8 வருஷமாக பாடிட்டுருக்கேன். ஒரு 2000-3000 பாட்டு பாடியிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் வந்து ஏதோ ஒரு 4-5 வாட்டி இந்த 8 வருஷத்தில் ராஜா சார் ரெக்கார்டிங் போகும்போது அவர் ரீரெக்கார்டிங் எதாவது பண்ணும்போது நான் இருந்தேன்னா அப்போ தான் இதுதான் ஆர்கெஸ்ட்ரா, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கேட்கும் சத்தம், அந்த யூனோ த ஹோல் மியூசிக் அப்படின்றது. ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம். ஏன்னா ராஜா சார் சென்னையில் ஷோ பண்ணும்போது என்ன ரிஹர்சல் கூப்பிட்டுருந்தார், நீ வந்து பாடு அப்படின்ட்டு பாலு சார் பாடலாம். ஸோ இந்த பண்ண பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த பிரசாத் ஸ்டுடியோ ஹாலில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட நின்று பாடினேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பேசி அது வரைச்ச வந்து ஸ்ட்ரிங்ஸ் வரும். ஆமாம், முதல் தடவை பாடும்போது நான் நிறுத்திட்டேன் முடியல என்னால். ஏன்னா இவங்க எவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த சுந்தரி கண்ணால் அதோட ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நேரில் கேட்டால் அப்படியே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அது உண்மைம்மா, நீ சொல்கிறது ரொம்ப. நீங்களாம் வந்து ஐ திங்க் நீங்களாம் ரொம்ப லக்கி. அதெல்லாம் நீங்கள் நிஜம் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு சாங்கு அந்த என்ன ஜாலி இருந்தாலும் அந்த ஒர்க்கு டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் அந்த பாட்டுக்கு நியாயம் செய்ய முடியும். தேங்க்யூ. அப்படியே லேட்டஸ்ட் நீங்கள் பாடி ப்ராப்ளமானது நிறைய பாட்டு இருக்குது. ஆதவன் அந்த சாங் வரும், ஹஸ்லி ஃபஸ்லி. அன்பே உன்னால் மனம் freezing, அடடா காதல் என்றும் amazing. Excuse me, let me tell you something. நீ சிரித்தால் ஐபோன் டிங் டிங் வீசும் அம்பு என் மேல் பாய, காதல் வந்து என்னை ஆள வருவாயோ என்னை காப்பாற்ற, வந்தால் மடி சாய்வேன் வாழ. அலஹதி விதி வீர வலே வலே மொனே மோ, அலஹதி விதி வீர வலே மொனே மொனே மோ, அலஹதி விதி வீர வலே மொனே மொனே மொனி ஜினி ஜி. அலலலலலலல மல மலு மலுமா, இல்லலலலலல மலி மலு மலுமா, அலலலலலல மல 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 மலி விலிவி. ஹஸ்லி ஃபஸ்லி ரசமளி உன் சிரிப்பிலும் கதகளி, உன் இளமாயும் பனித்துளி குதுகளி. எனக்கும் உனக்குமா இடைவெளி, நீரவிலும் இமை வசி, என் பகலிலும் நடுநிசி புதுருசி. அஞ்சனா கொஞ்சினா தேங்கானா, என் கனா என்றுமே நீ நானா. ஹஸ்லி ஃபஸ்லி ரசமளி உன் சிரிப்பிலும் கதகளி, உன் இளமாயும் பனித்துளி குதுகளி. எனக்கும் உனக்குமா இடைவெளி, நீரவிலும் இமை வசி, என் பகலிலும் நடுநிசி குதுருசி. Get on me gonna
and we riding in the same apartment. That's the difference in the type and the tire. Hear me, talk to me. Get on me, gonna get on me, gonna hana, get on me, gonna get on me, gonna hana. உரசாமல் அலசாமல் உயிரோடு ஊறுது ஆசை அதுங்காமல் இதுங்காமல் இருந்தால் தான் ஓய்ந்திடும் ஓசை இருவிழிலே ஏவுகணை உனக்கெதுதான் ஈடு இணை உன்னிடையோ ஊசி முனை உடைந்திடுமோ சேரு எனை என்னை தீண்டினாய் வெப்பமா நான் உனக்கு பூக்களின் ஒப்பமா விரலில் உள்ளதே நுட்பமா நீ கொஞ்சம் தின்றாய் கொஞ்சிக் கொன்றாய் ஹசலி பிசலி ராசமணி உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி உன் இளமாயும் பனித்துளி குதுகலி எனக்கும் உனக்கும் இடைவெளி நீரவிலும் என் பகலிலும் நடுரசி நடுரசி Extraordinary song. நைஸ் சாங் கியூட் Beautiful. சொன்ன அதே மாதிரி இந்த பல்லவியும் இது- ஃபர்ஸ்ட் டியூன் கேட்ட உடனே அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார் இது நான் பாடினா யார் பாடினாலும் இட்ஸ் அ Blast. ஷார்ட் ஆமா அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தேந்தானா எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம் அந்த லைன் ஆமாம் எத்தனை வாட்டி பாடினாலும் அது ஒரு சுகமா ஹாப்பி இருக்கும் இல்ல ஹாப்பி அதான் அது அது அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் சிலதெல்லாம் இந்த மியூசிக் ட்ராவலில் அத்தனை லாங்குவேஜஸில் நீங்கள் பாடி டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் நீங்க சொல்லுங்க பிளேபேக் சிங்கிங்னாலே வந்து பாடுறதுன்றதை விட குவிக்கா வந்து மியூசிக் டைரக்டரோட மைண்ட் என்னன்னு ரீட் பண்ணுறது Read தான் பண்ணும். ஆக்சுவல் டேலண்ட்டே ஆமாம்மா 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா வாட்ச பிறகு நம்ம பாடுறோம் ஒரே ஒரு ஹார்மோனியம் இல்லாட்டி ஒரு கீபோர்டு வச்சுட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் மற்றவங்க எல்லாம் ஆக்செப்ட் பண்ணுறாங்களே அந்த டியூன் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் பெரிய விஷயம் அதுக்கப்புறமா ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் அழகெல்லாம் ஆன பிறகு நம்ம போய் போட்டு வைக்கிறோம் அவ்வளோதான் அவ்வளவுதான். நம்ம லாஸ்ட் 10% 20% அவ்வளோதான் அந்த 20% தான் நமக்கு அந்த கிரெடிட்டை வந்து நமக்கு தான் வருது அது பெரிய கொடுப்பனை அதாவது மியூசிக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதே தொழிலாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்கு கடவுளுக்கு எவ்வளோ நன்றி ரியலி செலுத்தணும். பிளெஸ்ட்ல கண்டிப்பாக நிஜமாக இந்த லைஃப் கொடுத்த உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படியே உங்கள் ட்ராவல் ரொம்ப என்ஜாய் பண்ணுற உங்கள் ஒய்ஃபு குழந்தை எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் பாடணும் ஸோ உங்களுடைய மியூசிக் ஜேர்னி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக தேங்க்யூண்ணா நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களுடைய விஷஸ் பிளெஸிங் எப்பவுமே உங்கள் ஃபேமிலிக்கு எப்பவுமே means a lot to me, ப்ளஸ் மனதோடு மனவுக்கு உங்களுடைய வேல்யூபிள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு தேங்க்யூ ஸோ மச் போலே 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் இன்று புதிதாக விழுந்த மலர் போல